நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். மத்திய அரசு கூட மாநில அரசு மோதல்ல தான் இருக்குன்னு ஏதாவது இருக்கா? ஏன் ரெண்டு மாநில மத்திய அரசுகள் ஒற்றுமையாக ஒத்து போய் நல்ல திட்டங்கள் மாநிலத்துக்கு வரணும்னு தானே நீங்க நினைக்கணும். நீங்க நினைச்சாதானே ஒரு நியாயமான நல்ல மனசுடைய ஒரு தமிழனா இருக்கு. நான் அரசியல் கட்சியில் நேரடியா இருக்கிறவனே அப்படி நினைக்கிறேன். நீங்க நேரடியா எல்லாம் மீடியாவில் இருக்க உங்களுக்கே இப்படி ஒரு வித்தியாசமான சிந்தனை புரியவே இல்லை. காவிரி பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா திமுக ஒரு கட்சியே இருக்காது தமிழ்ல. ஏன் அந்த பிரச்சனை இன்னைக்கு இந்த அளவுக்கு தெருவுக்கு வந்ததுக்கு யார் காரணம்? அணை கட்டுவதற்கு உரிமை கிடையாது கர்நாடகாவுக்கு. தமிழ்நாடு ஒப்புதல் இருந்தாதான். 70 கருணாநிதி முதலமைச்சரா வந்து ஒரு வருடத்திலே அங்க அணை கட்டப்பட்டது. எப்படி கட்டினாங்கன்னு கேட்கிற போதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒப்புதல் போட்டு 320 டிஎம்சி கையெழுத்து போடுறதுக்கு அது தமிழருக்கு துரோகம்னு சொன்னாரு. இவரே திரும்பி 89 வரும்போது தான் திரும்பி ஒப்பந்தம் வரும். அப்ப 320 மேல ஒரு 321 டிஎம்சியாவது கையெழுத்து போட்டுருந்தா தானே நீங்க இந்த கேள்வி கேட்கறவங்க எல்லாம் மனுஷன் அர்த்தம். வெறும் 185 டிஎம்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. கோலர் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய சாதாரண கோஆபரேட்டிவ் சொசைட்டில போடுற டைரக்டர் கூட காங்கிரஸ்காரன் போட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் தோணலையா? செந்தில் பாலாஜி அங்க இருக்கிற இன்னொருத்தனை முடிச்சு அவன் கையில ஒரு வார்டு கமிட்டியில் ஜெயிக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவன் தோக்கணும். அவன் ஜெயிச்சுட்டான ஊர்ல இருக்க சொல்லி அவனை தோக்கணும். இது அங்க மட்டும் இல்லை. குளித்தலை முனிசிபாலிட்டியே ஒரே ஒரு சீட்டு கொடுத்து ஷாஜகான் ஒரு முஸ்லீம் பையன் அவனையும் தோக்கடிச்சான். இதுக்கு அப்புறம் தான் இப்ப இதை பேசுனதுக்கு பின்னால்தான் தமிழ்நாடு முழுக்க அதான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் தோழமை. என்ன கோபம் வந்திருக்குமா வராதா? நீங்க அப்படி அடிபட்டு தான் வரும்ல. அதுதான் எங்களுக்கு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையா டெல்லி போயிருக்காரு சார். பிரதமரையும் போய் பார்த்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு வந்து அம்மையார் சோனியா காந்தி அவங்களையும் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுருச்சு. இது வந்து ஒரு அரசியல்ல ஒரு பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பேசு பொருளா இருக்குன்னே சொல்லலாம். இதை எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையான ரீசன் என்னவா இருக்கும்? உங்க கற்பனை எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு பக்ரீத் தானே, நீங்க பிரியாணி சாப்பிட விட்டு இங்கே வந்துருக்கீங்க, பேட்டி எடுக்கிறீங்க. இந்த சின்ன விஷயத்துக்கே மாறும்போது அவர் முதலமைச்சராக இருக்க 1000 காரணங்கள் இருக்கலாம். அவர் சொல்றவர்களும் உங்க கற்பனை சிறகை அப்படி அடக்கி வச்சு. ஏன்னா வந்து சார், இப்போ கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. நம்மை போன்றவர்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் வெளியில சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் கூட்டணியை முறித்து கொண்டோன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. அப்புறம் நீங்க ஏன் புதுசா ஒரு கற்பனை பறக்குறீங்க? ஏன்னா முதல் முறையா டெல்லி பேசு பொருளா ஆயிருக்குன்னு நீங்க சொல்ற போதே பெரிய கற்பனையில சாண்டிலின்னு மிந்திரிவப்படும். ஓகே சார், இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி விஜய் அவர்கள் வந்து அதை கடைபிடிப்பாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு சார். நீங்க பார்த்தவரைக்கும் எப்படி சார்? நீங்க எதுக்கு சொல்றீங்க எனக்கு புரியல. மத்திய அரசு கூட மாநில அரசு மோதல்ல தான் இருக்குன்னு ஏதாவது இருக்கா? அது தேவையில்லை. மத்திய அரசு இந்த நாட்டுடைய மத்தியில் இருக்கக்கூடியது. இது ஒரு மாநில அரசு தான். மோதல் இல்லாமல் இருக்கிறதுதான் நல்லதுன்னு தானே நினைக்கணும். உங்களுக்கே இந்த கொலவெறி மோதல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் அப்படி சொல்லல. ஏன்னா அந்த பிஎம் ஸ்ரீ, நீங்க அந்த உங்க கேள்விக்கு அதான் பொருள். ஓகே, ஏன்னா இந்த கேள்வி கேட்டோம்னா அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம்லாம் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது தம்பி. எனக்கு தெரியாமலா பேசிட்டு இருக்கேன். மோதல் இல்லாமல் ஒத்து போகணும்னு நினைக்கிறதா எந்த கட்சி மத்தியில் இருந்தாலும் எந்த கட்சி மாநிலத்தில் இருந்தாலும் அதான் நல்லது. அப்படித்தானே நினைக்கணும். நீங்க ஏன் அப்படி நினைக்காம வேற மாதிரி நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாக வந்து கொள்கை ரீதியான பிரச்சனைகள். கொள்கை உங்களுக்கு என்ன கொள்கை சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். இல்ல சார், இப்ப மும்மொழி சார், நீங்க ஏன் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்றத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. மற்றவங்களையே ஏமாத்த நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு கழுதையும் கிடையாது. ஏன் ரெண்டு மாநில மத்திய அரசுகள் ஒற்றுமையாக ஒத்து போய் நல்ல திட்டங்கள் மாநிலத்துக்கு வரணும்னு தானே நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சாதானே ஒரு நியாயமான நல்ல மனசுடைய ஒரு தமிழனா இருக்க முடியும். நான் அரசியல் கட்சியில் நேரடியா இருக்கிறவனே அப்படி நினைக்கிறேன். நீங்க நேரடியா இல்ல மீடியாவில் இருக்க உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான சிந்தனை எனக்கு புரியவே இல்லை. ஏன் இந்த கேள்வி சார்? இங்க இப்ப மேகதாது பிரச்சனை ஒரு சைடு போய்கிட்டு, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே சொல்றேன். மேகமாவது தாதாவது ஏன் வந்துச்சு சொல்லுங்க. எதுக்கு சார் அந்த ஏன் வந்துச்சு சொல்லுங்க. இல்ல சார், இப்ப டி.கே. சிவகுமார் அவர்கள் அங்க வந்து சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், காவிரி பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல
தெரிஞ்சா திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காது தமிழ்நாட்டில். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்? திமுகன்ற கட்சியில் ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பிரச்சனை இன்னைக்கு இந்த அளவுக்கு தெருவுக்கு வந்ததுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணமா? அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? சார் முழுசா என்ன சார் நடந்துச்சு? திமுக ஏன் இதுல அரசியல் பண்ணுது? அதனால அந்த அரசியல் இல்லை தம்பி. உங்களை போன்ற இளைஞர்கள் உண்மையை தெரிந்து கொள்ளாமலே வெறும் ஏதோ கற்பனையிலே பேசி பேசி நீங்களும் கெட்டு ஊரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். 1924 தானே ஒப்பந்தம் போடப்பட்டது, தெரியுமா உங்களுக்கு? பிரிட்டிஷ் ரெஜிம்ல. அது 50 ஆண்டு கால ஒப்பந்தம். அது முடிகிற போது 74. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சரத்துன்னு கேட்டா, அந்த ஒப்பந்த காலம் 50 ஆண்டு முடிகிற போது ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. அன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி சென்னை ராஜதானி, மைசூர் ராஜதானி அமர்ந்து பேசி ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுதல். இதெல்லாம் தெரிஞ்சா இந்த கேள்வியே வந்திருக்காது. அந்த 74 யார் ஆட்சியில் இருந்தா? தமிழ்நாட்டில் 74னா திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அப்ப அவங்க புதுப்பித்துக்கு அவர் எடுத்துக்கிட்ட நடவடிக்கை என்ன? நீங்க மேகதாதை பத்தி நீங்க பேசுறீங்களே, காவிரியினுடைய முக்கியமான உபநதிகள் எது சொல்லுங்க? ஹேமாவதி, ஹேரங்கி, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேள்விப்பட்டா கேட்கவே மாட்டீங்க. சரி, ரைட்டு, தெரியலங்கிறதால கேட்டீங்க, பரவாயில்ல. அந்த 3 நதிகள் தான் உபநதிகள். அதுல கூட அணை கட்டுவதற்கு உரிமை கிடையாது கர்நாடகாவுக்கு. தமிழ்நாடு ஒப்புதல் இருந்தாதான். 70ல் கருணாநிதி முதலமைச்சரா வந்து ஒரு வருடத்திலேயே அங்க அணை கட்டப்பட்டது. எப்படி கட்டினாங்கன்னு கேட்கிற போதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒப்புதல் போட்டிருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைச்சரா அந்த பாவூர் சண்முகம் போய் அங்கிருந்து அங்க போய் கையெழுத்து போட்டு வந்தார். சட்டமன்றத்திலே விவாதிக்கல, அமைச்சரவையில விவாதிக்கல. இதெல்லாம் தெரிஞ்சா இப்ப நான் சொல்றதுக்கு புரியுதா திமுக இருக்குமா இருக்காதான்னு? அந்த சந்தேகம் தான் கிட்ட வருது. இப்பதான் சொல்லிட்டேனா? ஆமா. அதனால மொத்தமா ஆளையே காலி பண்ணதுக்கு அப்புறம் செத்து போய் கிடக்குற சவத்துல போய் நீங்க கொஞ்சம் முடி வெட்டிருக்கலாம், நகை வெட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி கேள்வி கேட்டு என்ன பயன்? ஏன்னா இப்ப அவங்க தான் கேள்வி கேட்கறாங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகால இருக்கு, இப்ப கூட்டணியிலயும் இருக்கு. யாரு கேட்கிறா? திமுகவினர் கேட்கறாங்க. உங்களுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட ஏன்டா பைத்தியக்காரங்களா நீங்க தான்டா காரணம்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதனாலதான் இந்த கேள்வி. 74ல் வரவேண்டிய ஒப்பந்தம் வராமல் போனதற்கு அன்றைக்கு இருந்த இந்த ஆட்சி எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த கேள்வியை கேளுங்க. இவங்க என்ன பண்ணாங்க கடைசி நேரத்தில்? அப்பவே இவங்க மேல ஊழல் புகாரெல்லாம் எம்ஜிஆர் கொடுக்க ஆரம்பிச்சார். அதனால மத்திய அரசை ஒத்து போகணும்னு நினைச்சாங்க. அதனால அதை பத்தி ஒண்ணுமே பண்ணாம சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டதோட நிறுத்திட்டாங்க. உங்க ஊரு தஞ்சாவூர்ல காவிரி பாசன விவசாயிகள் சங்கம்னு ஒண்ணு வச்சாங்க. அவங்களுக்கு சாதகமா மன்னை நாராயணசாமி, முரசொலி மாறன், கோசி மணி, மூப்பனார், சீர்காழி எத்திராஜ், இந்த 5 பேரை வச்சு ஊர் பூரா வசூல் பண்ணாங்க. உங்க பூர்வீகர்ல போய் கேளுங்க, பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏக்கருக்கு உடனா அதுலயே லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்துச்சு. அவங்களும் கேஸ் போட்டாங்க. எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஆட்சி இருக்கு. அந்த நேரத்தில் அந்த பீரியடு முடிஞ்சு போகுது. அந்த நேரத்தில் இந்த மாநில அரசு போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த காவிரி டெல்டா விவசாய சங்கம் இருக்கு, அவர்கள் போட்ட கேஸையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்ப என்ன வந்துச்சுன்னா லோக்கோ ஸ்டாண்டு போச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஒத்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு எப்போ வருதுன்னா 77ல் இங்க எம்ஜிஆர் வர்றாரு, அங்க தேவராஜர்ஸ் வர்றாரு. தேவராஜர்ஸ் பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி. அவர் எம்ஜிஆரை கூப்பிடுறாரு, நீங்களும் நானும் கூட்டணியில் இருக்கோம், நமக்கு எதிராக இருக்கிறவர் தான் ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி வந்துருச்சு. மொராய் தேசாய் பிரதம மந்திரி, அவர் சாதாரண ஆள் அல்ல, நம்மை விட பலமான அனுபவம் சாய்ந்தவர். அது மட்டும் இல்ல, அடிமை இந்தியாவிலேயே ஐசிஎஸ் படித்தவர். அந்த ஐசிஎஸ் தான் இப்ப ஐஏஎஸ். அதனால அவரு சாதாரண ஆள் இல்ல. நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரே பிரச்சனை காவிரி தான். இந்த காவிரி பிரச்சனையை நமக்குள்ள நாம தீர்த்துக்கலன்னா இதை வச்சே அவர் நம்மளை காலி பண்ணிடுவாரு. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து 320 டிஎம்சிக்கு ஒப்பந்தம் போட்டு 50 வருஷத்தை நீடிக்கிறது முடிவு பண்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாம் ரெடி பண்ணி ஃபைல்லாம் ரெடி பண்ணி அடுத்த நாள் கையெழுத்து போட வருவது. முதல் நாள் முரசொலியில ஒரு கடிதம் வருது, உடன்பிறப்பே பார்த்தாயா, 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனால் தான் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னு கருணாநிதி எழுதினாரா இல்லையா போய் கேளுங்க உங்ககிட்ட பேசுறவங்ககிட்ட. அதை பார்த்து பயந்து போய் என்னடா நம்ம மலையாளினா அவர் கையெழுத்து போடல, முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் அப்படி அந்த 320 டிஎம்சிக்கு கையெழுத்து போடுறதுக்கு அது தமிழருக்கு துரோகம்னு சொன்னாரு. இவரே திரும்பி 89 வரும்போது தான் திரும்பி ஒப்பந்தம் வருது. அப்ப 320க்கு மேல ஒரு 321 டிஎம்சியாவது கையெழுத்து போட்டிருந்தா தானே நீங்க இந்த கேள்வி கேட்கறவங்க எல்லாம் மனுஷன் அர்த்தம். வெறும் 185 டிஎம்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த அயோக்கியத்தனத்தை போய் எவனோ சொல்றான் நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா, நீங்க விவரம் தெரியல அதனால கேட்டு வந்தீங்க, எங்ககிட்ட கேட்டு இருந்தாலும் பதில் வேற.
இதே உங்கள்கிட்ட பல வாட்டி திமுகவினரும் உங்கள்கிட்ட வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னதான் சார் தீர்வா இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து டி.கே. சிவகுமார் சொல்லி இந்த விஷயம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஆமா. திரும்பி என்ன தீர்வு இல்ல அவங்க ஏன் இதை வந்து கொண்டு வராங்க மறுபடியும் என்ன கொண்டு வர்றாங்க? கர்நாடகாவில் நாங்க வந்து தம்பி நீங்க திரும்பவும் இந்த பிரச்சனை தம்பி நான் வந்து சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, அந்த தண்ணி வரணும் தான் இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் திரும்பி இதெல்லாம் அது கேட்டுக்கிட்டீங்க. இப்ப மாநில அரசுகிட்டே இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. 185 டிஎம்சி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கு. அந்த ஆணையம் தானே உத்தரவு போடுது. அப்புறம் அவர் ஏன் பண்றாரு, இவர் ஏன் பண்றாரு, இந்த ஸ்டேட் என்ன அதே பண்ணுது. இந்த உரிமையே இழந்ததுக்கு காரணம் திமுகன்னு சொல்லி முடிச்சுட்டேன். அப்புறம் திரும்பி அதுக்கு நீங்க ஏதோ உயிர் கொடுக்க பாக்குறீங்க. அது இல்ல. அண்மையில இளைஞரணி கூட்டம் நடந்துச்சு திமுக சார்பா. அங்க வந்து காங்கிரஸுக்கு எதிராக கண்டன தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருந்தாங்க. இத்தனை வருஷம் நீங்க வந்து கூட்டணியில இருந்தீங்க. அப்ப வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துச்சாரு சார், உண்மையில திமுக கூட்டணியில நம்ம இருக்கணுமா வேணாமான்னு? ஆக இல்லாம எப்படி இருக்கும்? கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தர் கவிஞர் இருந்தார், எனக்கு மறக்கவே மாட்டேன். ஒரு 40-45 வருஷம் இருக்கும். ஒரு கவிதை எழுதினார், தோழர் என்று தோள் மீது கை போட்டுன்னு. அது என்ன அர்த்தம்னா, தோழரே கட்டி பிடிச்சிட்டே பாக்கெட் இந்த பணத்தை எடுத்துட்டு போறது. அந்த கவிதை இந்த கரெக்டா மறந்து போச்சு, 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. தோழர்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய சாதாரண கோஆபரேட்டிவ் சொசைட்டில போடுற டைரக்டர் கூட காங்கிரஸ்காரன் போட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் தோழமையா? புலிக்கு பயந்தாலும் வந்து என் மேல படுத்துங்கன்னா அதுக்கு பேர் தோழமே இல்லை. அச்சத்துல மற்றவன் சத்தா அவன் சாவட்டும், நம்ம தப்புணுங்கிறது. ஆட்சியில் இருக்கிற போது எங்கேயாவது கூட்டணி கட்சின்னு சொல்லி காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, அது சிறுத்தைகளுக்கும் பொருந்தும், கம்யூனிஸ்டுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த தோழமையை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அது எனக்கெல்லாம் அந்த கோபம் ஏன் வந்துச்சுன்னா, போன உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாடு முழுக்க நீங்க போய் கேட்டு, நான் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு. எங்க ஊர் வந்து நங்கவரம் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து. அந்த குளித்தலைக்குள்ள 2 டவுன் பஞ்சாயத்து தான். அதுல இது ஒண்ணு. வேற எங்கேயும் சீட்டு கொடுக்க மாட்டேன், இங்க மட்டும் ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறேன். நாங்க 18 தொகுதியில, அது ரிசர்வ் தொகுதி. அதுக்கு நான் சரி, நம்ம ஏன் இந்த பிரச்சனை பண்ணானே, எங்க ஊர்ல இருக்க ஒரு படிச்ச பையன், எம்ஏ படிச்ச பையன், அவங்க அப்பா தாத்தாலாம் காங்கிரஸ், இவன் தொழில் பண்ணிட்டு இருந்தவன நான் கூப்பிட்டு, அப்பா உங்க அப்பா தாத்தாலாம் இருந்தாங்க, நீ வந்து பஞ்சாயத்து போர்டு வரணும்ப்பா, உன்ன மாதிரி ஆள் வரணும் கூப்பிட்டு நிறுத்தி வச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, வெளிப்படையா சொல்றேன், அவங்க யாராவது இல்லைன்னு மறுக்கட்டும், செந்தில் பாலாஜி அங்க இருக்கிற இன்னொருத்தனை பிடிச்சி அவன் கையில ஒரு வார்டு கமிட்டியில ஜெயிக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவன் தோக்கணும், அவன் ஜெயிச்சுட்டான் ஊர்ல இருக்க முடியாது சொல்லி அவனை தோக்கடிச்சாங்க. இது அங்க மட்டும் இல்ல, குளித்தலை முனிசிபாலிட்டிலையும் ஒரே ஒரு சீட்டு கொடுத்து ஷாஜகான் ஒரு முஸ்லீம் பையன் அவனையும் தோக்கடிச்சாங்க. இதுக்கு அப்புறம் தான் இப்ப இதெல்லாம் பேசுனதுக்கு பின்னால்தான் தமிழ்நாடு முழுக்க அதான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதுக்கு பேர் தான் தோழமைன்னா. கோபம் வந்திருக்குமா வராதா? நீங்க அப்படி அடிபட்டு தான் வரும்ல, அதுதான் எங்களுக்கு வந்துச்சு. அப்படி இருந்தா நீங்க இத்தனை வருஷம் நீங்க பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏங்க நான் தான் முன்னாலே பேசிட்டேன்னு உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சார், இன்னும் பல பேர் சொல்றாங்க திமுகவுடைய பல துரோகத்தை நாங்க வந்து அனுசரிச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் நாங்க கூட்டணி. அதை தான் சொல்றேன். இப்ப நான் சொல்றது அதுதான். இவ்வளவெல்லாம் பாதிப்பு வந்த போது, மரியாதை இல்லாமல் இருக்கிற போது, இவன் 1.5 பேர்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க தலைவர் போனாலும் உட்கார்ந்து கூட சொல்றது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கு வலி. அடியும் உதையும் பட்டவனுக்கு தான் தெரியும் வலி, நீங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. மரியாதை இழந்துட்டு எவ்வளவு கட்சி மேலிடம் சொல்லிருச்சேங்கிறதுக்காக எல்லாம் இழுத்துட்டு போனாங்க. அது இப்ப வெளிப்பட்டு செதறிடுச்சு. அதற்காக தான் இதனுடைய நிலைமை. இப்ப 28 சீட்டு கொடுத்தாங்களே சார் கடந்த எலெக்ஷன்ல, சட்டமன்ற தேர்தல். வார்த்தையை மாத்தி போடுங்க. யாரும் எவனுக்கு பிச்சை போடுறது இல்லை, கொடுக்கறது இல்லை. நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொல்லுவோம். எடுத்துக்கிட்டீங்க, ஓகே. காங்கிரஸ் கட்சி நீங்களா வந்து 28 தொகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? அது உண்மையாலே தமிழ்நாடு எலெக்ஷன் போதுமா சார்? 28 பத்தாது. போதுமா? பத்தானா 230 நிக்கணும் தான் என்னுடைய இது. அந்த கசப்பில் ஏற்பட்ட விளைவு தான் அதுல இருந்து இன்னும் அடுத்த முடிவு எடுத்திருக்கிறோம். ஓகே சார். இப்போ வந்து அடுத்தபடியா இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரா இப்போ விஸ்வநாதன் இருக்காரு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இப்போ வந்து முதலமைச்சர்கள்லாம் வேந்தர்களாக இருக்காங்க பல்கலைக்கழகத்தில். அதில் வந்து ஏன் வந்து ஏற்கனவே கவர்னர் இருந்தாங்க, அதை தான் வந்து கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக மாற்றுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? திமுக ஆட்சியில் பின்பற்றின அந்த நடவடிக்கையை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் அதுக்கு முன்னால் இருந்த நடவடிக்கையை அவங்க திமுக மாற்றினாங்க நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, முன்னாள் ஆளுநர் ரவி அவர்கள். நான் நீங்கள் கேட்ட கேள்வியே திரும்பி கேட்டால் ஏன் நெளிறீங்க? முன்னால் இருந்த திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறையை அப்படியே ஏற்றுக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியில் இருந்த நடைமுறை பிரேக் பண்ணி தானே அவங்க புதுசாக கொண்டு வந்தாங்க. அவங்க ஏன் ஏத்துக்கலன்னு கேட்டீங்களா? அவர்களுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு போய் நீங்க அவர் இதை ஏன் கேட்கல அப்படின்னீங்கன்னா அது ஓகே சார். கண்டிப்பா சார், பல விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சார்ந்து பேசியிருந்தோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.